எனக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொண்டு வருவாங்க அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் நல்லாயிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் விட எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறத விட விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிது. ஸோ அதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் கூட இருக்காது. இன்ஃபேக்ட் நான் இந்த கிஃப்ட்டோட ஒரு அடிக்டட்னே நான் சொல்லுவேன். யார் என்னை பார்க்க வந்தாலும் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காது. இதனால எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ். ஸோ இது வந்து ஐம் அடிக்டட் டு திஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. தாய்லாந்து ரெகுலராக போகிறவங்களுக்கு, அது இல்லாமல் இது யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதோட பவர் தெரியும். whenever I'm down, whenever I have cold or flu or any kind of headache, இது எடுத்து ஒரு ஸ்னிஃப் பண்ணால் போதும். மேம் சொன்னாங்க இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நார்காட்டிக்னு சொன்னாங்க. பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன். அது எப்படின்னா ஒரு தைலம் யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது. அண்ட் இட்ஸ் நாட் அன் அடிக்ஷன், இட்ஸ் ஹெர்பல் போட்லி மாதிரி தான் இருக்கும் இது. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தாய்லாண்டில் மேம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லி எனக்காக இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கற்பூரத்தோட எக்ஸ்ட்ராக்ட்ஸு. ஸோ எனக்கு அந்த பச்சை கற்பூர வாசம், அந்த தைலம் வாசம்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் ஐ காட்னு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் எதாவது சொல்லணுமா? கண்டிப்பாக நம்மளை டாக்டர் பார்த்துக்கிறாங்க, டாக்டர் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ நிறைய பேர் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. எனக்கு வந்து அவ்வளோ இது தெரியல, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தெரியல. பட் வாட் ஐ ஃபெல்ட் ஒரு பெஸ்ட் ஒரு இது வந்து இட் கிவ்ஸ் ரெஃப்ரெஷிங் ஃபீலிங். நல்ல ஒரு டயர்டாக இருக்கும் போது இது யூஸ் பண்ணும் போது கோல்டு காஃப் இருக்குன்னு தான் இல்லை, நம்ம வென் யூ ஃபீல் டவுன், வென் யூ ஃபீல் வெரி லோ, அப்போ கூட நம்ம இதை ஸ்மெல் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஷீ சீயிங் லாட் ஆஃப் பேஷன்ஸ் எவ்ரிடே. நிறைய பேரோடைய நிறைய விஷயத்த கேட்டு அதை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருக்கும். எனக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னு நினைச்சிருக்கீங்க. சோ ஷி காட் சத்தமா எப்படி கேட்ட மாதிரி கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி சத்தமா அவ்வளவு சத்தமாவா கேட்டேன். அவ்வளோ சத்தமாக கேட்டிருக்கு. ஸோ காட் இஸ் ஆன்சர் மை ப்ரேயர்ஸ். திரும்பி இதுக்காக போகணுமா இல்லை யாராவது போகிறவங்கள நம்ம கேட்ச் ஹோல்ட் பண்ணணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் மோரோவர் லைக் அதான் இது வந்து திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட்டுங்கிறது இது விலை மதிக்கவே முடியாத மேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேடமோட ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை இன்னைக்கு வரும்போது இந்த கிஃப்டோட ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிளட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆனாங்களோ இல்லையா, நான் ஷாக் ஆனேன். ஏன்னா வந்து கொலஸ்ட்ரால் நார்மல் ஆயிடுச்சு, ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மோர் ஓவர் வந்து லிவர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே வந்து ஒரு 10 வயசு கம்மி ஆயிட்டாங்க. பேக் டு ஒரு 10 years பேக் ஸ்டேஜ் போயிட்டாங்க. திஸ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இந்த பேப்பர் அண்ட் இந்த கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வேற ஏதாவது நீங்கள் கன்வே பண்ணணுமா மேம்? வேற என்ன சொல்லுவேன், ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்ல முடியும். பட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நான் 6 months அவங்க சொன்ன எந்த ஸ்கெடியூலும் மிஸ் பண்ணாமல் நான் வந்திருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரிசல்ட் நல்லா தெரியுது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பி அதை சாப்பிடுங்க. டு பி ஹானஸ்ட், எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து எனக்கு லோ ஹீமோக்ளோபின் இருந்தபோது அயன் எடுக்க முடியாது. கான்ட்ரடிக்டரியாக வந்து அயன் எடுக்க முடியாது. நான் அதை அவங்க கிட்ட சொன்னேன், பிகாஸ் அயன் எடுத்தால் ஹெவி கான்ஸ்டிபேஷன் அண்ட் இட் லீட்ஸ் டு ப்ளீடிங் ஆஸ் வெல். அதை நான் சொல்லும் போது அதுக்கு என்ன ஆல்டர்னேட் கொடுக்கலாம், அந்த அயன்லேயே எது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஒத்து வருமோ அதை அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதை நான் எடுத்ததோட ரிசல்ட் தான். ஸோ யூ ஜஸ்ட் பிலீவ் தெம், பிகாஸ் நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுன்ற 100% அவங்களுக்கு வந்து அந்த இது நாலேஜும் இருக்குது, அக்கறையும் இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் பிலீவ் தெம் அண்ட் டேக் த மெடிசன். இதை விட எனக்கு பெஸ்ட் கிஃப்ட் எதுவுமே இல்லைங்க, உண்மைதான். அண்ட் இட்ஸ் லைக் எனக்கு கூஸ்பம் மொமெண்ட்டுங்கிறத விட இன்னைக்கு வந்து அதான் சொல்கிறேனே, கடவுள் நான் கேட்டது கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்கிற மொமெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ டிசர்வ் த பெஸ்ட். இன்னொன்று சொன்னாங்க, நான் வந்து இதுக்கப்புறம் இந்த கேப்ஷனை யார் தாய்லாந்து போனாலும் சொல்லுவேன், தாய்லாண்டா இல்லை தாய்லாண்ட்னா அது ஒரு தைலம் லேண்டு நிறைய இருக்கு. இதை ஸ்னிப் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல் ஹெர்பல் பேஸ்ட். மற்ற இது மாதிரி வேக்ஸோ இது கிடையாது. இதுல இருக்கிறது எல்லாமே ஹெர்பல் பேஸ்ட் ஒரு பஞ்ச் தான். ஸோ இட் கிவ்ஸ் யூ குட் திங்ஸ். ஆமா, ஏன்னா நம்ம மற்றவங்கள மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்ம மற்றவங்க மேலே காமிக்காம இந்த ஸ்னிஃப் பண்ணாலே நம்மளுக்கு அந்த மைண்ட் ரொம்ப காம் ஆகிடும். நான் பர்சனலி அதை ஃபீல் பண்ணனால தான் இதை சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ சம்திங். இது இந்தியாவில் கிடைக்காது, அதுதான் விஷயம். ஸோ அதனால நான் வந்து இது ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அண்ட் மோர் ஓவர் மேடம் எப்படி ஆக்சி ப்ளஸ் வந்தாங்கன்னா அமிர்தா அபிஷேக் தான் ஃபஸ்ட்டு அவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க 6 months பிஃபோர். அவ்வளோ ஒரு ப்ராப்ளமோட வந்துட்டு இப்போ இந்த டெஸ்டிமோனியல் கொடுக்கறது ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஒன் பர்சன் இன் லைஃப்னா அதை நான் அமிர்தா தான் சொல்லுவேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு அமிர்தா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அம்மு. தேங்க்யூ.